ஒரு இது பண்ணுது. ஓகே சார். அப்பா என்ன வேணா பண்ணுவார். இது மாதிரி சார் ஒரு வாட்ச் தான், வாட்ச் வச்சு இப்படி ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா யூஸ் பண்ணீங்க சார். இல்ல சார், நாட் ஒன்லி சார், வாட்ச வச்சுட்டு உங்களை வாட்ச் பண்ண வச்சோம் பாருங்க, கையில வச்சு அந்த வாட்ச வச்சுட்டு உங்களை வாட்ச் பண்ண வச்சோம் பாத்தீங்களா. இதெல்லாம் நத்திங் சார். இத மாதிரி இது வந்து நீங்க பாக்குறது ஒரே ஒரு பிட்டு. இத மாதிரி ஒரு மனிதன் பிறந்தது முதல் என் தாயின் வயிற்றில் தவழ்ந்தது முதல் என் தாய் பாடிய பாட்டு கேட்டு உள்ளே போட்டிருக்க கூடும் தாளம் அந்த அளவுக்கு உணர்வோடு இருந்திருக்கிறது என்னுடைய ரத்த நாளம். அதனால் என்னுடைய தோளும் கூட எனக்கு தட்டுகின்ற மேளம், தட்டி காட்டினால் வந்து கொண்டிருக்கும் தாளம். இதுக்கு இசைக்கு மட்டும் மொழியே கிடையாது சார். அதனாலதான் சொல்றேன், இப்ப ஆப்ரோல போய் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த ஆப்பிரிக்கன் பேச்சில் இருக்குது தமிழனின் மூச்சு சார். ரொம்ப நன்றி சார். அது என்ன, இப்ப போய் அங்க போய் ஒரு டாக்கிங் ட்ரம் வாசிப்பான். அவன் வந்து நம்ம ஊர்ல உரிமை எடக்க வாசிப்போம். அவன் டாக்கிங் ட்ரம் சார், அவன் வந்து அப்படின்னு அவன் சார் நம்ம நம்மகிட்ட எல்லாம் இருக்கு சார். ஆமா சார், அவனோட ரொம்ப பெருமையா இருக்கு சார். ஒரு தமிழ்ல இருந்து அந்த ஊர் சைடுல இருந்து அந்த உரிமை அதுல இருந்தே வந்து நீங்க இந்த மியூசிக் எல்லாம் கொண்டு வரீங்க. நீங்க பாரு சார், ஊர் சைடுல அது மட்டும் இல்ல சார், ஒரு ஊர் சைடுல இருக்கக்கூடிய என்னுடைய ட்ரம் பிளேயர் என்னோட தான் சேர்ந்து பணியாற்றுற மிஸ்டர் சிவமணி, அவர் வந்து இன்னைக்கு உலக அரங்கத்துல என்னுடைய ஃப்ரெண்டு தான். என்ன வந்து ஒரு என் மேல வந்து ஒரு என்னோட இசையில வந்து அவ்வளவு பாட்டு ட்ரம் வாசிப்பான். அந்த என்னோட நண்பன். நான் வந்து சொல்லுவேன், எனக்கு வந்து ராஜேந்தர்னு சொன்னாலே பாட்டு கம்போஸ் பண்ணவே அது வந்து தாளத்துல தான் சார் கம்போஸ் பண்ணுவேன். ஒரு வார்த்தை போட்டா தாளத்துல வரும், எந்த வார்த்தை போட்டாலும் தாளத்துல வரும். அத வந்து அப்படியே சும்மா நான் சொன்ன உடனே அப்படின்னு உடனே அப்படின்னு சார். இது ஒரு பிட்டியா. அதாவது நான் வந்து பெரிய கலைஞர்லாம் இல்ல சார். ஆமா சார், நீங்க ஏதாவது சங்கீதம் ஏதாவது படிச்சீங்களா சார்? எங்க அம்மாட்ட நான் கற்றதில்லை, என் தாயிடம் பெற்றது.